மயிலாடுதுறையில் போக்கு காட்டி வரும் சிறுத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் உலாவக்கூடிய ஆடுகளை கொன்று வேட்டையாடி வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை மேலும் ஒரு ஆட்டினை வேட்டையாடி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சேதுராமன் வழங்க கேட்கலாம். சேதுராமன் வணக்கம். அந்த பகுதியில் வனத்துறையினர் விரைந்திருக்கிறார்களா? அங்கு என்ன ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நிலவரம்? மயிலாடுதுறை நகரில் குறைநாடு செம்மங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடி வீடியோ காட்சி வெளியாகி சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சிறுத்தை பிடிபடாத நிலையில் சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவேற்காடு பகுதியில் இடம்பெயர்ந்து தொடர்ந்து சிறுத்தை பிடிப்பதற்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் 16 தானியங்கி கேமராக்கள், மதுரையிலிருந்து சிறுத்தையை பிடிக்க 3 கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்டிருந்த தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை. சிறுத்தை எங்கு இருக்கிறது என்பது புலப்படாத நிலையில் 3ஆம் நாளான நேற்று சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று கழுத்து உதறிய நிலையில் இறந்து கிடந்தது. ஆடு கொல்லப்பட்டிருந்த தன்மையை ஆராய்ந்த வனத்துறையினர் ஆட்டை சிறுத்தை கொண்டதாக இருக்கலாம் என்று 70% வாய்ப்புள்ளதாகவும், கால் தடங்கள் இல்லாததால் உறுதியாக சொல்ல முடியாது. பிரேத பரிசோதனை அறிக்கை தொடர்ந்து தெரிய வரும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காட்டு பகுதியில் இரவு 3 கூண்டுகள் ஆடுகள் மற்றும் இறைச்சி வைத்து சிறுத்தையை அகப்படுமா என்று வனத்துறையினர் காத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை ரயில் நிலையில் உள்ள குட்ஸ் யார்ட் பிளாட்பார்மில் ஒரு ஆட்டினை அடித்து சிறுத்தை தின்றதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். கொல்லப்பட்ட நாட்டின் தலை மற்றும் முன்கால்கள் மட்டும் எஞ்சியுள்ள நிலையில் அவற்றை வனத்துறையினர் மற்றும் போலீசார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இப்பகுதியில் ஆடுகளை நாய்கள் கடித்து குதறி கொள்ளும் என்று கூறப்படுகின்ற நிலையில் ஆட்டின் தலை மற்றும் முன்கால்களை கைப்பற்றப்பட்ட நிலையில் சிறுத்தை வந்து சென்றதற்காக தடயம் இல்லாததால் சிறுத்தை தான் கொன்றது என்பது உறுதிப்படுத்த இயலாது என்று வனத்துறையினர் கூறியுள்ளனர். தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து அனுபவம் பெற்ற வனத்துறையினர் ஆட்டை உடற்கூறாய்வு செய்வதற்கு எடுத்து சென்றனர். நாய் கொன்றது இருக்கலாம், வாய்ப்பு இருக்க என்ற தடயங்கள் எதுவும் இல்லாததால் சிறுத்தை தான் அடித்துக் கொன்றது என்பது வனத்துறையினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.